உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான நட்சத்திர வாரியான குரு பெயர்ச்சி பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஆத்மகாரகனான சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு மே 1 முதல் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாழ்க்கைக்கு வழிகாட்ட இருக்கிறார். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம குருவாகி அலைச்சலை அதிகரித்தாலும் அதற்கேற்ப வரவை வழங்குவார். திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு என அனைத்தையும் அருள்வார். பார்வைகளின் பலன்கள். 1ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வை 6, 8, 10ஆம் இடங்களில் பதிவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் பாதிப்பு விலகும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தொழில் பணியில் வருமானம் உயரும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5, 7, 9ஆம் இடங்களின் மீது குருவின் பார்வை உண்டாவதால் பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலகும். குலதெய்வ அருள் உண்டாகும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பரால் நன்மை உண்டாகும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1ஆம் பாதத்தினருக்கு லாப சனியால் வருமானம் பல வழிகளிலும் வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு தொழில் வியாபாரத்தில் வேலை பளுவால் நெருக்கடி உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சங்கடங்கள் உண்டாகும். ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை 6ஆம் இட கேதுவால் செல்வாக்கு உயரும். உடல் பாதிப்புகள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு லாபராகுவால் வருமானம் உயரும். வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் வாழ்வில் போட்டி இல்லாத நிலை ஏற்படும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரையிலும், செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரையிலும், ஜனவரி 14 முதல் மார்ச் 14 வரை ஆகிய காலங்களிலும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், அக்டோபர் 18 முதல் நவம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் ஏப்ரல் 13 வரையிலும் ஆகிய காலங்களில் தன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரங்களால் முயற்சிகளை வெற்றியாக்குவார். செல்வாக்கை உயர்த்துவார். எதிர்பார்த்த பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றத்தை வழங்குவார். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். பொது பலன்கள். குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாப ஜீவன சனியும் 6ஆம் இட கேதுவும் 11ஆம் இட ராகுவும் 120 நாட்கள் சூரியனும் முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். குடும்பத்தில் சங்கடங்கள் விலகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வந்து சேரும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தொழிலை விரிவு செய்வீர்கள். ஏற்றுமதி, இறக்குமதி, இயந்திர உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர்ஸ் தொழில்கள் முன்னேற்றமடையும். பணியாளர்களின் நெருக்கடிகள் மறையும். எதிர்பார்த்த ஊதியங்கள் உண்டாகும். திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை ஏற்படும். பெண்களுக்கு குழப்பம் தீரும். உடல் பாதிப்பு விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பொன்பொருள் சேரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விரும்பிய பாடம் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை விபத்து, சுவாச பிரச்சனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை என ஏதாவது பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த உங்களுக்கு அவற்றில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை ரிஷபகுருவால் சங்கடங்கள் விலகும். பணவரவு அதிகரிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். சொத்து, வாகனம் ஆகியவை வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பரிகாரம். சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்வு இனிமையாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் சுக்கிரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரையில் முயற்சியை கைவிட மாட்டீர்கள். குரு மே 1 முதல் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சங்கடங்கள் விலகும். விரயம் கட்டுப்படும். ஜென்மகுரு அலைச்சலை அதிகரிப்பார் என்றாலும் லாபாதிபதி என்பதால் வருமானம் பல வழிகளில் வரும்.
திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு என தேவையான அனைத்தையும் வழங்குவார். பார்வைகளின் பலன்கள். குருவின் பார்வை 5, 7, 9ஆம் ஸ்தானங்களில் பதிவதால் செல்வாக்கு உயரும், பதவி உயர்வு ஏற்படும், உயர்கல்வி விருப்பம் நிறைவேறும், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகும், புத்திர பாக்கியம் ஏற்படும், திருமண வயதினருக்கு வரன் வரும், தம்பதிகளின் ஒற்றுமை உண்டாகும், நண்பரால் நன்மை உண்டாகும், கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், பிரிந்த தம்பதிக்குள் சமரசம் ஏற்படும், தந்தை வழியில் நன்மை அதிகரிக்கும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி 10இல் சஞ்சரிப்பதால் பணியில் நெருக்கடி அதிகரிக்கும், எதிரியால் சங்கடங்கள் ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும், வேலை பளுவால் மனம் சோர்வடையும். ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தான ராகுவால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், பணம் பல வழிகளிலும் வரும், வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும், தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் போட்டி இல்லாத நிலை ஏற்படும், வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா ஆகியவை கிடைக்கும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், அக்டோபர் 18 முதல் நவம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் ஏப்ரல் 13 ஆகிய காலங்களில் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் செல்வாக்கு உயரும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், அரசு வழியில் ஆதாயம் உயரும், தொழில் வளர்ச்சி, எதிர்பார்த்த வருமானத்தை வழங்குவார். பொது பலன்கள். குருவின் சஞ்சாரம், பார்வை, லாபஸ்தான ராகுவும் 120 நாட்கள் சூரியனும் உங்கள் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும், சொத்து சேர்க்கை ஏற்படும், உண்ணவும் உறங்கவும் நேரமில்லாத அளவிற்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும், தொழில் நஷ்டத்தில் இயங்கிய நிலையின் மாறி லாபம் அதிகரிக்கும், சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள், வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள், நெருக்கடி, போராட்டம் ஆகியவை இனி மாறும், உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும், எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும், தடைப்பட்ட பதவி உயர்வு இக்காலத்தில் வரும், விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு செல்வாக்கு உயரும், குடும்பம், வேலையில் செல்வாக்கு உயரும், வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை உண்டாகும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், திருமண வயதினருக்கு நல்ல மனவாழ்வு அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும், மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும், விரும்பிய பாடத்தில் சீட் கிடைக்கும், வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி நிறைவேறும், உடல்நிலை அலைச்சலால் உடல் பாதிப்பு உண்டாகும், சிலருக்கு சுவாச பிரச்சனை, சிறுநீர் தொற்று, இரத்த அழுத்தம் என ஏதாவது சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் சிகிச்சையால் நிவாரணம் உண்டாகும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள், சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள், குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதுடன் கோவில் திருப்பணிகளிலும் பங்கேற்பீர்கள், புதிய சொத்து, வாகனம் வாங்குவீர்கள், சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பரிகாரம். தினமும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டால் நல்வாழ்வு அமையும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் உள்ளார். உங்களுக்கு குரு நட்பு கிரகம் என்றாலும் மே 1 முதல் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க இருக்கிறார். விரயம் கட்டுப்படும், வருமானம் பல வழிகளிலும் வரும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு விரய குருவாக செலவை அதிகரிப்பார். சோதனையை சாதனையாக மாற்றும் சக்தி உண்டாகும். பார்வைகளின் பலன்கள். 1, 2ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் 5, 7, 9ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும், பதவி உயர்வு ஏற்படும், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் விலகும், சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும், திருமண வயதினருக்கு வரன் அமையும், வருமானம் அதிகரிக்கும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 4, 6, 8ஆம் இடங்களுக்கு குருவின் பார்வை ஏற்படுவதால் செலவுகள் அதிகரிக்கும், வீடு வாகன வகையில் கடன் வாங்குவீர்கள், வேலைக்காக முயற்சித்தவர்களின் முயற்சி வெற்றியாகும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி 1, 2ஆம் பாதத்தினருக்கு 10இல் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும், வேலை பளுவால் மனம் சோர்வடையும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு தொழிலில் முன்னேற்றம் தோன்றும், எதிர்பார்த்த வருமானம் வரும். ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு லாபஸ்தான ராகுவால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், பணம் பல வழிகளில் வரும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 10ஆம் இட ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும், 4ஆம் இட கேதுவால் உடல்நலக்குறைவு தோன்றும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், அக்டோபர் 18 முதல் நவம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் ஏப்ரல் 13 ஆகிய காலங்களில் 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும்,
ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரையிலும், 2025 மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 ஆகிய காலங்களில் சூரியன் 3, 6, 10 மற்றும் 11ஆம் இட சஞ்சாரங்களால் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் லாபத்தை அதிகரிப்பார். பொது பலன்கள். குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். பணவரவால் நெருக்கடிகள் விலகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். தொழிலில் அக்கறை செலுத்துவது நல்லது. தொழில் தொடங்கவோ தொழிலை விரிவு செய்யவோ கடன் வாங்க வேண்டாம். பணியாளர்களை முடிந்தவரை அனுசரித்துச் செல்வதால் உற்பத்தி அதிகரிக்கும். வருமானம் உயரும். பணியாளர்கள் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெண்களுக்கு உடல் பாதிப்பு விலகும். குடும்பம் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையுடன் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும். பொன்பொருள் சேரும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். மேற்படிப்பு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். விருப்பப்பட்ட கல்லூரி, விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை வேலை பளு, ஓய்வின்மையால் உடல் பாதிப்பு உண்டாகும். சிலருக்கு பரம்பரை நோய்கள், தொற்று நோய்கள், சுவாச பிரச்சனைகள், பிபி என ஏதாவது சங்கடம் தோன்றும். என்றாலும் அவற்றிலிருந்து சிகிச்சையால் விடுபடுவீர்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். சொத்து, வாகனம் வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பரிகாரம். நரசிம்மரை தினமும் வழிபட்டால் முன்னேற்றம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ராகுவை நட்சத்திராதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துணிச்சல் மிக்கவராகவும் நினைப்பதை அடையும் சக்தி மிக்கவராகவும் இருப்பீர்கள். சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் மே 1 முதல் விரய குருவாக சஞ்சரித்து செலவை அதிகரிப்பார். விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போக வாய்ப்புள்ளது. ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுகளை கேட்டு பணத்தை இழக்க நேரலாம். கையிருப்பு கரையும். சோதனையை சாதனையாக மாற்றுவீர்கள். குரு பார்வையின் பலன்கள். குருவின் பார்வை ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் கடன் பட்டாவது சொத்து வாங்குவீர்கள். வரவை விட செலவு அதிகரிக்கும். அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக மற்றவர்களிடம் கடன் வாங்கி சிக்கலுக்கு ஆளாக நேரிடும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி 9இல் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் தோன்றும். எதிர்பார்த்த வருமானம் வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். வேலை, தொழிலில் பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை 10இல் சஞ்சரிக்கும் ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். வேலையை விட்டு விடுவோம் என்ற எண்ணம் உருவாகும். விருப்பமில்லாத இடமாற்றம் வரலாம். நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். 4ஆம் இட கேதுவால் உடல் நலம் குறையும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரையிலும், 2025 மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரையிலும் ஆகிய காலங்களில் சூரியன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முயற்சிகளை வெற்றியாக்குவார். உடல் பாதிப்பு குறையும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பை வழங்குவார். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் காண்பார்கள். அரசு வழியில் ஆதாயம் வரும். பொது பலன்கள். குருவின் பார்வைகளும் பாக்கிய சனியும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். திட்டமிட்டு செயல்பட்டு பொருளாதார வளர்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். தொழிலை பொறுத்தவரை புதிய முதலீடு மற்றும் தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டாம். தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை. முடிந்தவரை பணியாளர்களை அனுசரித்தால் வருமானம் உயரும். பணியாளர்களை பொறுத்தவரை பணியிடத்தில் நெருக்கடி ஏற்படும். வேலை பளு கூடும். மறைமுகத் தொல்லை ஏற்படும். பதவி உயர்வு தள்ளி போகும். சலுகை பறிபோகும் என்றாலும் அமைதி காப்பது நல்லது. பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும். உடல் பாதிப்பால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும். பெரியோரின் ஆதரவால் நன்மைகளை காண்பீர்கள். பொன்பொருள் சேரும். திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை இருக்கும். விரும்பிய கல்லூரி, பாடப்பிரிவில் சேர்வதற்கான செலவு செய்ய வேண்டியிருக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை உடல்நிலை ஒரு நேரம் போல மறுநேரம் இருக்காது. சிலர் இடுப்பு வலி, மூட்டு வலி, பரம்பரை நோய், தொற்று நோய், சுவாச பிரச்சனை, பிரஷர், சுகர் என அவதிப்படுவீர்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கூடும் என்றாலும் குடும்ப விவகாரத்தில் 3வது நபர் தலையிட வேண்டாம். எதிர்பார்த்த பணம் வரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள். பிள்ளைகள் முன்னேற்றம் காண்பார்கள். அவர்களின் மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பரிகாரம். குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபட முன்னேற்றம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்.
குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதத்தில் அதாவது மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதத்தினருக்கு கடகம் அதாவது சந்திரன் ராசிநாதனாகவும் இருக்கிறார்கள். 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு மே 1 முதல் விரய குருவாக சஞ்சரித்து வீண் செலவுகளை அதிகரிப்பார். அலைச்சல் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய வேலைகளிலும் சிரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும். 4ஆம் பாதத்தினருக்கு லாப குருவாக சஞ்சரித்து யோகத்தை தரப்போகிறார். நீங்கள் விரும்பிய நிலையை வழங்குவார். குருவின் பார்வைகளின் பலன்கள் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் வரவை விட செலவு அதிகரிக்கும். அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக மற்றவரிடம் கடன் வாங்கி அதன் காரணமாக சிக்கலுக்கு ஆளாக நேரிடும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். 4ஆம் பாதத்தினருக்கு 3, 5, 7ஆம் இடங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் தோன்றும். எதிர்பார்த்த வருமானம் வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். 4ஆம் பாதத்தினருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். பணியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும். ராகுகேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு 10ஆம் இட ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பணியிடத்தில் நெருக்கடிகள் தோன்றும். வேலையை விட்டுவிடும் எண்ணம் உருவாகும். 4ஆம் இட கேதுவால் உடல்நிலை ஒரு நேரம் போல மறு நேரம் இருக்காது. 4ஆம் பாதத்தினருக்கு 3ஆம் இட கேதுவால் முன்னேற்றம் தோன்றும். உடல்நிலை சீராகும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரையிலும், 2025 மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 ஆகிய காலங்களிலும், 4ஆம் பாதத்தினருக்கு ஏப்ரல் 14 முதல் ஜூன் 14 வரையிலும், செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரையிலும், டிசம்பர் 16 முதல் 2025 ஜனவரி 13 ஆகிய காலங்களிலும் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். தொழிலில் தடைகளை நீக்குவார். உடல் பாதிப்பை நீக்குவார். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பை வழங்குவார். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு தருவார். பொது பலன்கள். குருவின் சஞ்சார நிலை பார்வைகளும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் சங்கடங்களில் இருந்து விடுவிப்பார்கள். நினைத்ததை நினைத்தபடி செய்து ஆதாயம் பெற வைப்பார்கள். குடும்பத்தில் நெருக்கடி தீரும். தொழிலை பொறுத்தவரை தொழிலில் கவனம் செலுத்துவது அவசியம். புதிய முதலீடு, கடன் வாங்குவது இந்த காலத்தில் வேண்டாம். அதனால் சங்கடங்களே ஏற்படும். வழக்கமான செயல்களில் கவனம் செலுத்துங்கள். பணியாளர்கள் பணியிடத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் உங்கள் திறமையை முதலாளி உணருவார். உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும். ஆனால் விரும்பாத இடமாற்றம் ஏற்படும். சலுகைகள் பறிபோகக்கூடிய அபாயம் உள்ளது. பெண்களுக்கு குருவின் சஞ்சாரம் பார்வைகளால் உங்கள் நிலை உயரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். பணியில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். பொன்பொருள் சேரும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வு முடிவுகள் உங்கள் கனவை நனவாக்கும். விரும்பிய கல்லூரி மற்றும் பாடப்பிரிவில் சேருவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை வாகன பயணத்தில் கவனம் தேவை. சிலருக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, தொற்று நோய், சுவாச பிரச்சனை என ஏதாவது சங்கடம் தோன்றும். சிகிச்சையால் குணமடைவீர்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். பிள்ளைகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பரிகாரம்: சனிதோறும் சனீஸ்வரனை வழிபட்டால். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளை சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.